நல்லது செய்வோம், நல்லதை மட்டுமே செய்வோம். அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் புகழ் மீடியாவின் அன்பு வணக்கங்கள். 9/12/2024க்கான ராசி பலன்கள். குரோதி வருடம் கார்த்திகை மாதம் 24ஆம் தேதி, டிசம்பர் மாதம் திங்கள்கிழமை. நல்ல நேரம் காலை 9:15 மற்றும் 10:15, மாலை 4:45 மற்றும் 5:45. கௌரி நல்ல நேரம் காலை 1:45 மற்றும் 2:45, மாலை 7:30 மற்றும் 8:30. ராகு காலம் 7:30 மற்றும் 9. குளிகை 1:30 மற்றும் 3. யமகண்டம் 10:30 மற்றும் 12. சூலம் கிழக்கு. பரிகாரம் தயிர். திதி இன்று அதிகாலை 4:16 வரை அஷ்டமி, பின்பு நவமி. நட்சத்திரம் இன்று பிற்பகல் 1:09 வரை போரட்டாத்தி, பின்பு உத்திரட்டாத்தி. யோகம் இன்று காலை 6:17 வரை சித்த யோகம், பின்பு பிற்பகல் 1:09 வரை மரண யோகம், பின்பு சித்த யோகம். சந்திராஷ்டமம் இன்று பிற்பகல் 1:09 வரை ஆயில்யம், பின்பு மகம். மேஷம் ராசினியர்கள் இன்று உற்சாகத்திற்கெல்லாம் குறைவிருக்காதுங்க. நெருக்கடிகளை எல்லாம் சமாளித்து வெற்றி பெற வேண்டியிருக்கும். கொடுத்த வாக்கை எப்படியும் காப்பாற்றிக் கொடுப்பீர்கள். பன்முக திறமை கொண்டவர்களாக இன்று நீங்கள் காணப்படுவீர்கள். நிதி தேவைகளை கூட ஓரளவு பூர்த்தி செய்து கொள்வீர்கள். நம்பிக்கையுடன் செயல்படுவது எதிலும் நல்லது. உற்சாகம் கண்டிப்பாக வரக்கூடுங்க. இந்த நாள் உங்களுக்கு மாற்றங்களும் ஒரு பக்கம் ஏற்படக்கூடும். பிடித்தமான உணவுகளை உண்டு மகிழ்வீர்கள். காலப்போக்கில் உங்களுடைய பிரச்சனைகளும் கண்டிப்பாக தீருங்க. நிதி சம்பந்தப்பட்ட விஷயங்களை தெளிவாக அணுகுவீர்கள். கடன் பிரச்சனைகளுக்கு பதில் சொல்லும்பொழுது கூட கவனமாக சொல்லி வருவீர்கள். இன்று உங்களுக்கு மாற்றங்கள் ஓரளவு கண்டிப்பாக ஏற்படக்கூடும். ஏற்றமான சூழல் கண்டிப்பாக இருக்க கொடுங்க. முயலுங்கள், முடியாதது ஏதுமில்லை. சோதனையும் கடந்து கண்டிப்பாக வெற்றி பெற முடியும். இறைவன் சரணாகதி அடைவீர்கள். நிம்மதி பெருமூச்சு விடுவீர்கள். கடந்த கால நினைவுகளில் மூழ்கி காணப்படுவீர்கள். இன்று உங்களுக்கு தொழில் வியாபாரத்தில் இருக்கின்ற அனுகூலத்தை காத்திடுவீர்கள். அளவான வகையில் பணவரவு கிடைக்கும். கவனமாக பணிகள் மேற்கொண்டால் வெற்றி இருக்கும். வீட்டு தேவைகளை ஓரளவு பூர்த்தி செய்து கொள்ள முடியும். மேஷம் ராசினியர்கள் சில இடங்களில் மட்டும் கொஞ்சம் பார்த்து பக்குவமாக பழக வேண்டும். வேண்டாத வேலைகளை மட்டும் ஈடுபட வேண்டாம். அளவான பணவரவை கிடைக்க கொடுங்க. உடல் ஆரோக்கியத்தில் கொஞ்சம் அக்கறை எடுத்துக் கொள்ளுங்கள். யாரிடனும் இன்று நீங்கள் கவனமாக பேசி பழகுவது நல்லது. சகோதர சகோதரிகளுக்கு இன்று நீங்கள் வேண்டியவற்றை செய்து கொடுப்பீர்கள். பிறர் விமர்சனத்தை மட்டும் பொருட்படுத்த வேண்டாம். நீங்கள் உண்டு உங்கள் வேலை ஒன்று நிற்க பாருங்கள். பெண்கள் இன்று மன அமைதியுடன் செயல்பட வேண்டும். பொதுநல சிந்தனையுடனும் செயல்படுவீர்கள். பெண்களுக்கு இன்று புதிய முயற்சி கண்டிப்பாக வெற்றியை கொடுக்கும். இஷ்ட தெய்வ வழிபாடு மனசுக்கு மகிழ்ச்சியை கொடுக்கும். பெண்கள் இந்த இனிய நாளை அற்புதமாக பழகுவீர்கள். அனைவரிடமும் சிரித்த முகத்தை வெளிப்படுத்துவீர்கள். காதல் போன்ற தருணங்கள் குழப்பத்தை ஏற்படுத்தினாலும் இறுதியில் வெற்றியை கொடுக்கும். பயப்பட வேண்டாம். காதல் அடுத்த கட்ட நகர்வுக்கு செல்லுங்க. கவலைப்படுவதற்கு ஒன்றுமில்லை. இன்று மாணவர்கள் பொறுமையாகவும் பொறுப்பாகவும் இருந்து எதிலும் ஈடுபடுவீர்கள். மன அமைதியை ஏற்படுத்திக் கொள்ளுங்கள். கல்வியில் கண்டிப்பாக சாதிக்க முடியும். முயற்சி பண்ணுங்கள். பிடித்தமான கல்வியை அமைத்துக் கொள்ள முடியுங்க. அரசாங்க தேர்வில் தன்னை தயார்படுத்திக் கொள்ள முடியும். நன்கு படிப்பது ரொம்ப முக்கியம். மாணவர்களுக்கு எதிர்காலம் சிறப்பாக இருக்க கொடுங்க. இன்று முக்கியமான பணியை நீங்கள் மேற்கொள்ளும் பொழுது இளம் பச்சை நிறத்தில் ஆடை அணி வேண்டும். இளம் பச்சை உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படியே இந்த இனிய நாளில் காலையில் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும் சிவபெருமான் வழிபாட்டையும் மேற்கொண்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்படக்கூடும். இன்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை மேற்கு. அதிர்ஷ்ட எண் 3 மற்றும் 5 மற்றும் 7. அதிர்ஷ்ட நிறம் இளம் பச்சை மற்றும் சிவப்பு நிறம். நட்சத்திர பலன்கள். அஸ்வினி இன்று நீங்கள் கொடுத்த வாக்குறுதியை காப்பாற்றிக் கொடுப்பீர்கள். மனதளவில் ஏற்பட்ட சிரமங்கள் விலகி செல்ல கொடுங்க. எடுக்கக்கூடிய விஷயங்களை ரொம்ப தெளிவாக எடுப்பீர்கள். எல்லோருக்கும் உதவியாகத்தான் காணப்படுவீர்கள். கடன் பிரச்சனைகளை அணுகும் பொழுது கவனம் இருக்கட்டும். இன்று ஓரளவு மாற்றங்கள் இருக்க கொடுங்க. பரணி இன்று நிதி தேவைகள் ஓரளவு பூர்த்தியாகும். மனமும் நிம்மதி அடையக்கூடும். கூட்டு முயற்சி கண்டிப்பாக வெற்றி கொடுக்கும். எதிலும் புதுமை படைக்கும் நாளாக இருக்கக்கூடும். மனமும் இன்று தெளிவாக இருக்க கொடுங்க. இந்த நாள் நீங்க நம்பிக்கைக்குரியவர்களை பக்கத்தில் வைத்துக் கொள்ளுங்கள். கிருத்திகை ஏனோதானமாக செயல்பட்ட நிலை கண்டிப்பாக மாறுங்க. கூடுதல் முயற்சிகளை மேற்கொண்டு வெற்றி பெற முடியும். கையில் உள்ள காசு பணத்தை பத்திரப்படுத்திக் கொள்ள வேண்டும். சேமிப்பு கொஞ்சம் கண்டிப்பாக கொடுங்க. இருப்பதை வைத்துக்கொண்டு சிறப்புடன் வாழ்வீர்கள். முதலீடுகள் சம்பந்தப்பட்ட விஷயங்களை தெளிவுபடுத்திக் கொள்ளுங்கள். இன்று உங்களுக்கு கையில் காசு பணம் புழங்கும் நாளாக இருக்க கொடுங்க. நல்லவரின் நட்பு கண்டிப்பாக மகிழ்ச்சி ஏற்படுத்தி கொடுக்குங்க. ரிஷபம் ராசினியர்கள் இன்று உங்களுடைய பிரச்சனைகள் அனைத்தும் காலப்போக்கில் திறந்துவிடக் கொடுங்க. மறக்க முடியாத நல்ல சம்பவங்கள் இல்லத்தில் நடைபெறக்கூடும். தனபருவம் தாராளமாக வந்து செல்லும். நல்லது கெட்டதுகளில் பங்கு கொள்ளக்கூடிய வாய்ப்புகள் கிடைக்கும். தன்னம்பிக்கையோடு பணியாற்றி தடைகளை அகற்றிடுவீர்கள். புதியவரின் நட்பு கிடைக்குங்க. ரகசியங்களை மட்டும் பாதுகாப்பாக வைத்துக் கொள்ளுங்கள். பொழுதுபோக்கு விஷயங்களில் நாட்டம் கொள்வீர்கள். ஆன்மீகத்தில் மிகுந்த நாட்டம் செல்லும். விவாக பேச்சுக்கள் நல்ல முடிவை கொடுக்கும். உற்றார் உறவுகளின் வருகை இருக்குங்க.
என்று உங்களுக்கு எதிலும் மகிழ்ச்சி கூடும் நாள் என்று சொல்ல முடியும். சிலருக்கு வீடு மனை வாங்க முயற்சி கண்டிப்பாக வெற்றி கொடுக்கும். கனவுகளும் நனவாக கொடுங்க. கடன்கள் அனைத்தும் சற்று குறைந்து விடக்கூடும். எதிர்பார்ப்புகள் ஓரளவு பூர்த்தியாக கூடும். முன்னேறுவதற்கான முயற்சிகள் வெற்றி கொடுக்கும். என்று நீங்க கடுமையாக உழைத்து வெற்றி பெறுவீர்கள். பயணங்கள் செல்லப்பட்ட திட்டம் வெற்றியை கொடுக்குங்க. பெண்கள் நம்பிக்கையுடன் செயல்படுங்கள். முடிவுகளை லாபகமாக எடுங்கள். குழப்பம் இல்லாமல் பார்த்துக் கொள்ளுங்கள். பெண்களுக்கு இந்த நாள் இனிய நாளாக கண்டிப்பாக அமையுங்க. காதலை பொறுத்தவரை யோசிக்க வேண்டும். காதலில் கோபப்பட வேண்டாம், விட்டு பிடியுங்கள். யாருக்கும் எந்த ஒரு வாக்குறுதியும் கொடுக்காதீர்கள். என்று மாணவர்கள் படிப்பில் அக்கறையுடன் படிக்க வேண்டும். பாடங்களில் சந்தேகம் இருந்தால் கேட்டு தெரிந்து கொள்ளுங்கள். மாணவ கண்மணிகள் சூழ்நிலை புரிந்து கொண்டு செயல்பட வேண்டும். அரசாங்க தேர்வுகளுக்கெல்லாம் தயாராகுங்கள். கண்டிப்பாக வெற்றி நிச்சயங்க. முயற்சி பண்ணுங்கள். மூட நம்பிக்கைகள்ல துளி கூட கவனம் எடுத்துக்கொள்ள வேண்டாம். இறைவனை மட்டும் முழுமையாக நம்புங்கள், அது போதும். முக்கியமான பணியை நீங்க மேற்கொள்ளும் பொழுது வெள்ளை நிறத்தில் ஆடை அணி வேண்டும். வெள்ளை உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படியே இந்த இனிய நாளில் காலையில் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும் சிவபெருமான் வழிபாட்டையும் மேற்கொண்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்பட கொடுங்க. இன்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை கிழக்கு. அதிர்ஷ்ட எண் 1 மற்றும் 3 மற்றும் 9. அதிர்ஷ்ட நிறம் வெள்ளை மற்றும் மஞ்சள் நிறம். நட்சத்திர பலன்கள் கிருத்திகை. இன்று சுக வாழ்க்கை சொகுசு வாழ்க்கை வாழக்கூடிய சூழல் இருக்குங்க. தடைகளை உடைத்தெறிந்து வெற்றி பெறுவீர்கள். என்று எந்த ஒரு பிரச்சனைகளுக்கும் தீர்வு காண்பீர்கள். கடன் பிரச்சனைகளுக்கு கூட முற்றுப்புள்ளி வைப்பீர்கள். உறவினர்கள் வருகின்ற இருக்குங்க. மனமும் இன்று மகிழ்ச்சி அடைக்கூடும். இன்று வியாபாரம் அடுத்த கட்டத்திற்கு செல்லும் நாள் என்று சொல்ல முடியுங்க. ரோகிணி. தொட்டக்குறை விட்டக்குறை சரி செய்து விடுவீர்கள். விவாக பேச்சுக்கள் நல்ல முடிவை கொடுக்கும். உற்றார் உறவுகளின் வருகையில் மகிழ்ச்சி ஏற்படக்கூடும். நினைத்த வாழ்க்கை அற்புதமாக அமைந்துவிடக்கூடும். வீடு மனை வாங்க போட்ட திட்டம் வெற்றியை கொடுக்குங்க. கனவுகள் நனவாகும் நாள் என்று சொல்ல முடியுங்க. மிருக சிரிஷம். கடன் பிரச்சனைகளுக்கு முற்றுப்புள்ளி வைப்பீர்கள். சொந்த பந்தங்கள் வருகை இருக்க கொடுங்க. கோரிக்கைகள் ஓரளவு நிறைவேறக்கூடும். அரசாங்கம் தொடர்பான விஷயங்கள் முன்னேற்றம் இருக்கும். தனவரவும் தாராளமாக வந்து சேரும். என்று நீங்க தன்னம்பிக்கையுடன் பணியாற்றி தடைகளை வெற்றி அடைவீர்கள். என்று பயணங்கள் செல்ல போட்ட திட்டம் வெற்றியை கொடுக்கும். மாலை நேரம் நல்ல செய்திகள் கண்டிப்பாக வர கொடுங்க. மிதுனம் ராசினியர்கள் என்ற பிள்ளைகள் விஷயத்தில் அக்கறை எடுத்துக் கொள்வீர்கள். கோரிக்கைகளை கண்டிப்பாக நிறைவேற்றிக் கொள்வீர்கள். தாராள பணவரவு கண்டிப்பாக வரக்கூடும். பிரபலங்களின் சந்திப்பினால் பெருமை கூடிவிடும். தொட்ட காரியம் கண்டிப்பாக தொழில் விடுங்க. வெற்றிக்கான சூழல் ஏற்படக்கூடும். தொழில் வளர்ச்சிக்கு நண்பர்கள் ஒத்துழைப்பு கிடைக்குங்க. வருமானம் வரக்கூடிய வழியை கண்டுபிடிப்பீர்கள். அடுத்த நிலையில் காட்டிய அக்கறைக்கு ஆதாயம் கிட்டுங்க. என் குடும்ப தேவைகள் அனைத்தும் பூர்த்தியாக கூடும். புதிய பொருள் சேர்க்கைகளும் ஆடை ஆபரண சேர்க்கையும் ஏற்படும். உத்தியோகஸ்தர்களுக்கு எதிர்பார்த்த இடமாற்றங்கள் கிடைக்கப்பெற்று குடும்பத்தோடு சேர்ந்து மகிழ்வர்கள். தொழில் வியாபாரத்திலும் எதிர்பார்த்த லாபங்கள் கிட்டுங்க. நல்லவைகள் கண்டிப்பாக நடக்க ஆரம்பிக்கும். தாராள மனசு கொண்டவராக காணப்படுவீர்கள். உற்றார் உறவுகளின் வருகை இருக்க கொடுங்க. தீட்டிய திட்டங்கள் அனைத்தும் கண்டிப்பாக நடைபெறக்கூடும். முயற்சி பண்ணுங்கள். கண்டிப்பாக சோதனையும் கடந்து வெற்றி பெறுவீர்கள். சாதிக்கக்கூடிய நபராக காணப்படுவீர்கள். பெண்கள் இன்று நல்ல எண்ணங்களை வளர்த்துக் கொள்வீர்கள். குடும்பத்தை பார்த்துக் கொள்வீர்கள். தேவைகளை பூர்த்தி செய்து கொடுப்பீர்கள். என்று பெண்கள் மன மகிழ்ச்சியுடனும் காணப்படுவீர்கள். முகப்பொலிவும் கூடிவிடும். காதல் போன்ற தருணங்கள் கண்டிப்பாக வெற்றியை கொடுக்கும். பயப்பட வேண்டாம். காதல் கை கொடுமோ கூடாதா என்று எண்ணம் வேண்டாம். நல்ல மனசுக்கு நல்லது நடக்கும். என்று மாணவர்கள் வெற்றி பெறுவதற்கான சூழல் இருக்குங்க. நல்ல நண்பர்கள் கிடைக்கக்கூடும். பெற்றோரின் ஆதரவும் ஏற்படக்கூடும். நன்கு படியுங்கள். படித்து முன்னேறுங்கள். அரசாங்க தேர்வுகளுக்கு தயாராகுங்கள். கண்டிப்பாக அரசாங்க பணி அமையக்கூடிய சூழலும் இருக்குங்க. முக்கியமான பணியை நீங்க மேற்கொள்ளும் பொழுது ஆரஞ்சு நிறத்தில் ஆடை அணி வேண்டும். ஆரஞ்சு நிறம் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படியே இந்த இனிய நாளில் காலையில் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும் சிவபெருமான் வழிபாட்டையும் மேற்கொண்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்படக்கூடும். என்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை கிழக்கு. அதிர்ஷ்ட எண் 6 மற்றும் 9. அதிர்ஷ்ட நிறம் ஆரஞ்சு மற்றும் பச்சை நிறம். நட்சத்திர பலன்கள் மிருக சிரிஷம். என்று நீங்க வெளி உலக தொடர்பை விரிவுபடுத்திக் கொள்வீர்கள். தீட்டிய திட்டங்கள் அனைத்தும் வெற்றி கொடுக்கும். அனைவரின் பார்வையும் உங்கள் மீது விழக்கூடும். உங்களை பார்த்து மற்றவர்கள் பொறாமைப்படக்கூடும். தொழில் வளர்ச்சிக்கு நண்பர்கள் ஒத்துழைப்பு கொடுப்பார்கள். என்று தொட்டதெல்லாம் துலங்கும் நாள் என்றே கண்டிப்பாக சொல்ல முடியுங்க. திருவாதிரை. நட்பால் உங்களுக்கு நல்லது நடைபெறக்கூடும். காரியங்களில் ஓரளவு முன்னேற்றம் ஏற்படக்கூடும். கொடுத்த வாக்கை எப்படியும் காப்பாற்றிக் கொடுப்பீர்கள். ஆடை ஆபரண சேர்க்கையை ஏற்படுத்திக் கொள்வீர்கள். திட்டங்கள் அனைத்தும் சிறப்பாக இருக்க கொடுங்க. வருங்கால நலன் கருதி முக்கிய முடிவுகளை எடுக்க கொடுங்க. என்று உங்களுக்கு வெளிவட்டார தொடர்புகள் விரிவடையும். கணவன் மனைவி உறவில் ஏற்பட்ட விரிசலும் விலகி செல்லக்கூடும். புனர்பூசம். நன்மைகள் உங்களை தேடி வரக்கூடுங்க. காலம் கடந்து சில பணிகள் நடைபெறக்கூடும். அடுத்த ஒரு விஷயத்தில் மட்டும் தலையிட வேண்டாம். தீட்டிய திட்டங்கள் அனைத்தும் வெற்றி ஏற்படுத்தி கொடுக்கும். தொட்ட காரியம் கண்டிப்பாக துளிர் விடுங்க. முயற்சிகள் கண்டிப்பாக வெற்றி கொடுக்கும்.
பிரபலமானவரின் நட்பு இன்று ஏற்படக்கூடும். கடந்து வந்த பார்வையில் ஏற்பட்ட சிக்கல் விலகி செல்லக்கூடும். கணவன் மனைவிக்கு இடையே அந்யோன்யம் அதிகரிக்கக்கூடும். இன்று உங்களுக்கு கூட்டுத் தொழில் நல்ல லாபத்தை ஏற்படுத்தி கொடுக்குங்க. பிடித்தமான உணவுகளை உண்டு மகிழ முடியுங்க. கடகம் ராசினியர்கள், இன்று நீங்க அனைவருக்கும் உதவியாக காணப்படுவீர்கள். நெருக்கமானவுடன் இன்று நீங்க பழகுவீர்கள். முடிஞ்ச அளவு பேச்சை குறைத்துக் கொண்டு நிதானமாக செயல்பட்டு வெற்றி பெற வேண்டும். அடுத்த ஒரு விஷயத்தில் மட்டும் தலையிட வேண்டாம். சுப விரயங்கள் எல்லாம் ஒரு பக்கம் ஏற்படக்கூடும். துணிந்து எடுத்த முடிவால் தொழில் வளர்ச்சி கொடுங்க. வருங்கால நலன் கருதி தீட்டிய திட்டங்கள் வெற்றி கொடுக்கும். குடும்பத்தில் குதூகலம் தரும் சம்பவம் ஒன்று நடைபெறக்கூடும். உத்தியோக உயர்வு எதிர்பார்த்தபடி வந்து சேருங்க. கணவன் மனைவிக்கிடையே அந்யோன்யம் அதிகரிக்கக்கூடும். உற்றார் உறவுகளின் ஆதரவு கண்டிப்பாக மகிழ்ச்சி கொடுக்கும். பண வரவுகள் தாராளமாக அமைவதால் தேவைகள் யாவும் பூர்த்தியாக கொடுங்க. நினைத்த காரியங்கள் நிறைவேற்றக்கூடிய நாள் என்றே சொல்ல முடியும். உத்தியோகத்தில் இருப்பவர்கள் கூடுதலாக உழைக்க வேண்டியிருக்கும். அதிர்ஷ்டம் உங்களை தேடி வரக்கூடும். நல்லவைகள் கண்டிப்பாக நடக்குங்க. புதுமனை கட்டி குடியேறக்கூடிய சூழலும் இருக்கின்றது. வரன்கள் வாயில் தேடி வரக்கூடும். பெண்கள் நம்பிக்கையுடன் பணிகளில் ஈடுபடுங்கள். குழப்பம் இல்லாமல் எதையும் செய்யுங்கள். நிம்மதியான வாழ்க்கைக்கு அடித்தளம் அமைத்துக் கொள்வீர்கள். பெண்கள் இந்த இனிய நாளை கொண்டாடி மகிழ முடியும். கன்னி பெண்களுக்கு திருமண வரன்கள் கண்டிப்பாக வரக்கூடும். காதல் போன்ற விஷயங்கள் பெரிய பிரச்சனை கொடுக்காவிட்டாலும் மனசுக்குள் உறுத்தல் இருந்து கொண்டே இருக்கும். காதலை பொறுத்தவரை கொஞ்சம் யோசித்து முடிவெடுப்பது நல்லது. குழப்பம் இல்லாமல் இருப்பது நல்லது. என்று மாணவர்கள் எதிலும் புதுமை படைக்க முடியுங்க. இறைவனை முழுமையாக நம்புங்கள். பாடங்களில் கவனம் செலுத்துங்கள். நன்கு படியுங்கள். நல்ல குண பண்புகளை வளர்த்துக் கொள்ளுங்கள். அக்கம் பக்கத்தில் பேசும்பொழுது கவனம் இருக்கட்டும். அரசு சம்பந்தப்பட்ட விஷயங்களில் மாணவ கண்மணிகள் தெளிவாக சிந்தித்து முடிவெடுப்பது நல்லது. அதேபோல் உயர்கல்வி கண்டிப்பாக வெளிநாட்டு கல்வியாக அமையக்கூடும். முயற்சி பண்ணுங்கள். முக்கியமான பணியை நீங்கள் மேற்கொள்ளும் பொழுது நீல நிறத்தில் ஆடை அணிய வேண்டும். நீலம் அதிர்ஷ்டத்தை கண்டிப்பாக கொடுக்கும். அது மட்டுமில்லை, என்று சித்தர்கள் வழிபாட்டையும் சிவபெருமான் வழிபாட்டையும் மேற்கொண்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்படக்கூடும். என்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை கிழக்கு. அதிர்ஷ்ட எண் 3 மற்றும் 5. அதிர்ஷ்ட நிறம் நீலம் மற்றும் மஞ்சள் நிறம். நட்சத்திர பலன்கள். புனர்பூசம், என்று நீங்கள் சோதனையும் கடந்து கண்டிப்பாக வெற்றி பெறுவீர்கள். சாதிக்கக்கூடிய மனோபக்குவத்தை உருவாக்கிக் கொள்வீர்கள். வெற்றி செய்திகள் வீடு வந்து சேரக்கூடுங்க. சுபகாரியங்கள் கண்டிப்பாக நடக்கக்கூடும். துணிந்து எடுக்கும் முடிவுகளில் வெற்றி இருக்கும். என்று கனவுகள் ஒரு பக்கம் நனவாக்கக்கூடும். தீட்டிய திட்டங்கள் வெற்றி பெறும். இந்த நாள் உங்களுக்கு வரன்கள் வாயில் கதவை வந்து தட்டக்கூடுங்க. அதிர்ஷ்டகரமான சில வாய்ப்புகளும் இருக்கும். பயன்படுத்திக் கொள்ளுங்கள். பூசம், உடல் ஆரோக்கியத்தை நன்கு பார்த்துக் கொள்ளுங்கள். ஜலதோஷம் போன்ற பிரச்சனை கொஞ்சம் இருக்குங்க. கூதுகளும் தரும் பயணங்கள் செல்லக்கூடிய சூழலும் இருக்கின்றது. வெளிவட்டார தொடர்புகளும் விரிவடைய கொடுங்க. பண வரவும் சீராக இருக்கக்கூடும். தாராள பணமும் இருக்க கொடுங்க. உழைப்பால் உயர்ந்து காட்டுவீர்கள். நெருக்கடிகளை சமாளித்து வெற்றி பெறுவீர்கள். என்று நீங்க மனசுக்குள் சந்தோஷம் ஏற்படும் நாள் என்றே கண்டிப்பாக சொல்ல முடியுங்க. ஆயில்யம், பொழுதுபோக்கு நிகழ்ச்சிகளில் பங்கு கொள்வீர்கள். துணிந்து எடுக்கும் முடிவுகள் கண்டிப்பாக வெற்றி கொடுக்கும். தொழில் வளர்ச்சி மேலோங்கும் நாள் என்றே சொல்ல முடியும். வியாபாரமும் அடுத்த கட்டத்திற்கு செல்ல கொடுங்க. இன்று பணிவுடன் காணப்படுவீர்கள். கணவன் மனைவிக்கிடையே அந்யோன்யம் அதிகரிக்கக்கூடும். முயற்சிகள் கண்டிப்பாக வெற்றி கொடுக்கும். இந்த நாள் உங்களுக்கு கனவுகள் மேம்படும் நாள் என்றே சொல்ல முடியுங்க. ஆயிலும் நட்சத்திரக்காரர்கள் பாதுகாப்பை மட்டும் உறுதிப்படுத்திக் கொள்ளுங்கள். சிம்மம் ராசினியர்கள், இன்று உங்களுக்கு மன நிறைவான நாளாக இருக்க கொடுங்க. நல்ல மனிதர்களின் நட்பு இன்று ஏற்படக்கூடும். சுப விரயங்கள் மட்டும் ஏற்படாத வண்ணம் பார்த்துக் கொள்ளுங்கள். வெற்றிக்கான செய்திகள் வீடு வந்து சேரக்கூடும். பாராட்டும் புகழும் ஒரு பக்கம் அதிகரிக்க கொடுங்க. இல்லம் தேடி இனிய தகவல் வரக்கூடுங்க. உத்தியோக உயர்வும் இன்று உறுதியாக கூடும். வரன்கள் வாயில் தேடி வரக்கூடும். இழந்த செல்வாக்கை மீண்டும் பெறுவீர்கள். என்று எதிர்பார்த்த கடன் உதவிகள் தங்கு தடையின்றி கிடைக்க கொடுங்க. தொழிலை அடுத்த கட்டத்திற்கு எடுத்து செல்வீர்கள். மனம் இன்று அபிவிருத்தியாக கூடும். என்று புதிய கூட்டாளிகள் கண்டிப்பாக வரக்கூடுங்க. வெளியூர் வெளிநாட்டு தொடர்புடையிட்டாலும் லாபம் பெருகும். குடும்பத்தில் மகிழ்ச்சி களைக்கட்டும். சுபிக்ஷம் உண்டாக கூடும். தொழில் தொடர்பான அலைச்சல் கொஞ்சம் ஏற்பட்டு சரியாகும். வாடிக்கையாளர்களை அனுசரித்து செல்வது நல்லது. வியாபார வெற்றிக்கு நண்பர்கள் உதவியாக இருக்க கொடுங்க. பெண்கள் தூர தேச பயணங்கள் செல்லப்பட்ட திட்டம் வெற்றியை கொடுக்கும். உடல் ஆரோக்கியமும் மேம்படக்கூடும். காலையில் பெண்கள் எழுந்திருக்கும் பொழுது சுறுசுறுப்பை மேம்படுத்திக் கொள்ளுங்கள். கொஞ்சம் சோம்பேறித்தனமாக காணப்படுவீர்கள். பெண்கள் இன்று வெளி வட்டார தொடர்புகளை விரிவுபடுத்திக் கொள்ள முடியுங்க. காதலை பொறுத்தவரை சிந்திக்க வேண்டும், யோசிக்க வேண்டும். மனதை தெளிவாக வைத்துக் கொள்ள வேண்டும். காதல் கண்டிப்பாக ஜெயிக்கும். என்று மாணவர்கள் அடுத்த ஒரு விஷயத்தில் மட்டும் தலையிட வேண்டாம். கல்வியில் முக்கிய பங்கு எடுத்துக் கொள்வீர்கள். நன்கு படியுங்கள். படித்த பாடங்களை எழுதி பாருங்கள். மாணவர்களுக்கு இன்று மட்டற்ற மகிழ்ச்சி கூடும் நாள் என்றே சொல்ல முடியுங்க. என்று முக்கியமான பணி நீங்க மேற்கொள்ளும் பொழுது சிவப்பு நிறத்தில் ஆடிய நீ வேண்டும். சிவப்பு நிறம் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படியே இந்த இனிய நாளில் காலையில் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும் சிவபெருமான் வழிபாட்டையும் மேற்கொண்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்படக்கூடும். என்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை வடக்கு. அதிர்ஷ்ட எண் 7 மற்றும் 9. அதிர்ஷ்ட நிறம் சிவப்பு மற்றும் மஞ்சள் நிறம்.
நட்சத்திர பலன்கள். மகம், இன்று உடல் உழைப்பு அதிகரிக்க கொடுங்க. வெற்றி செய்திகள் வீடு வந்து சேரக்கூடும். இந்த பிள்ளைகள் விஷயத்தில் கவனமாக நடந்து கொள்ளுங்கள். உறவினர்கள் உங்களுக்கு சாதகமாக இருக்க கொடுங்க. நேரம் காலம் பார்த்து எதிலும் ஈடுபடுவது நல்லது. புதிய கூட்டாளிகள் கண்டிப்பாக சேரக்கூடும். இன்று உங்களுக்கு மனோதைரியம் என்று உருவாக கொடுங்க. இல்லம் தேடி இனிய கனவுகள் வரக்கூடும். இந்த நாள் நன்மை எது தீமை எது என்று கலந்து ஆலோசித்து முடிவெடுப்பது நல்லது. பூரம், இன்று உங்களுக்கு மன நிறைவான நாளாக இருக்க கொடுங்க. கொடுத்த வாக்கை எப்படியும் காப்பாற்றி கொடுப்பீர்கள். பழகிய சிலருக்காக சிலவற்றை விட்டுக் கொடுப்பீர்கள். கடன் பிரச்சனைகள் கூட சரி கட்டி விடுவீர்கள். பிள்ளைகளுக்கு வேண்டியவற்றை செய்து கொடுப்பீர்கள். பிள்ளைகளாலும் சிறு சிறு தொல்லைகள் இருக்க கொடுங்க. எல்லம் தேடி இனிய தகவல் வரக்கூடுங்க. உத்திரம், இழந்த செல்வாக்கை மீண்டும் பெறுவீர்கள். வாழ்க்கை தேவைகளை பூர்த்தி செய்து கொள்வீர்கள். லாபம் உங்களுக்கு சீராக இருக்கக்கூடும். வெற்றி செய்திகள் கண்டிப்பாக வந்து சேரக்கூடுங்க. நாள்பட்ட வியாதியிலிருந்து விலகி செல்வீர்கள். என்று உங்களுக்கு பாராட்டும் புகழும் அதிகரிக்கக்கூடும். கடன் உதவிகள் தங்கு தரையின்றி கிடைக்கும். முயற்சி பண்ணுங்கள். எல்லாம் சுபிக்ஷமாக நடக்க கொடுங்க. கன்னி ராசினியர்கள், இன்று முயன்றால் முடியாதது எதுவுமில்லை. சாதிக்கக்கூடிய மனப்பக்குவம் இருக்குங்க. எல்லோரிடத்திலும் நல்ல பெயர் எடுப்பீர்கள். வெற்றிக்கான செய்திகள் வீடு தேடி வரக்கூடும். வருமானமும் கண்டிப்பாக உயரக்கூடும். வாழ்க்கை தேவைகளும் பூர்த்தியாகும். பழகிய சிலருக்காக பணத்தை செலவிடக்கூடிய சூழலும் இருக்குங்க. வழக்கத்திற்கு மாறாக நீண்ட நேரம் பணிபுரிய வேண்டியிருக்கும். மறைமுக எதிர்ப்புகள் கண்டிப்பாக விலகி செல்லும். இன்று தொழில் வியாபாரத்தில் மெத்தனமான போக்கு ஏற்பட்டது. கண்டிப்பாக மாறுபட கொடுங்க. கொடுக்கல் வாங்கலிலும் எதிர்பார்த்த லாபம் அமைந்து விடக்கூடும். பெரிய மனிதர்களின் நட்பு அனுகூல பலனை உண்டாக்கும். தடைப்பட்ட திருமண சுபகாரியங்கள் தடபுடலாக நிறைவேறும். பணம் பல வழிகளில் தேடி வந்து உங்கள் பாக்கெட்டை நிரப்ப கொடுங்க. சிரமங்கள் எல்லாம் சரியாகி நிம்மதி பெருமூச்சு விடுவீர்கள். எல்லோருக்கும் உதவியாகவே காணப்படுவீர்கள். முழு முயற்சியுடனும் கண்டிப்பாக செயல்படுவீர்கள். திருமண பேச்சுக்கள் நல்ல முடிவை கொடுக்கும். அயல்நாட்டு வர்த்தகம் இன்று ஆதாயத்தை ஏற்படுத்தி கொடுக்கும். அதாவது ஏற்றுமதி இறக்குமதி துறையில் உள்ளவர்களுக்கு முன்னேற்றம் தேடி வரக்கூடுங்க. வெளிநாடு செல்லக்கூடிய அமைப்பும் இருக்கின்றது. காதல் போன்ற விஷயங்கள் தெளிவாக இருக்கட்டும். அமைதியாக இருக்கட்டும். பொறுமையாக இருக்கட்டும். இல்லத்தில் கலந்து பேசி நல்ல முடிவு எடுக்கட்டும். இன்று மாணவர்கள் மிகவும் பொறுப்பாக இருங்கள். விளையாட்டுத் துறையில் சாதிப்பீர்கள். கலைத்துறையிலும் சாதிப்பீர்கள். கல்வித்துறையிலும் சாதிப்பீர்கள். முயற்சி பண்ணால் எதிலும் சாதிக்க முடியுங்க. மாணவ கண்மணிகள், விடாபிடியாக சில பணிகளை ஈடுபடுவீர்கள். பிடிவாத குணத்தை மட்டும் விட்டுவிடுங்கள். முக்கியமான பணியை நீங்கள் மேற்கொள்ளும் பொழுது வெள்ளை நிறத்தில் ஆடிய எண்ணெய் வேண்டும். வெள்ளை நிறம் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படியே இந்த இனிய நாளில் காலையில் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும் சிவபெருமான் வழிபாட்டையும் மேற்கொண்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்பட்டு கொடுங்க. என்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை வடக்கு. அதிர்ஷ்ட எண் 3 மற்றும் 6 மற்றும் 9. அதிர்ஷ்ட நிறம் வெள்ளை மற்றும் மஞ்சள் நிறம். நட்சத்திர பலன்கள். உத்திரம், இன்று நீங்கள் பாகுபாடு பாராமல் அனைவருக்கும் உதவியாக காணப்படுவீர்கள். உடல்நிலையில் சிறு சிறு முன்னேற்றங்கள் கண்டிப்பாக ஏற்படக்கூடும். விட்டு சென்ற உறவுகள் எல்லாம் மீண்டும் வரக்கூடும். வருமானத்தை உயர்த்திக் கொள்ள முடியும். நல்லவைகள் கண்டிப்பாக நடக்கும். பங்கு சந்தைகளில் உள்ளவர்களுக்கு நல்ல பங்குகள் மூலம் லாபம் கிடைக்குங்க. அஸ்தம், மற்றவர்கள் பெருமைப்படும் விதமாக நடந்து கொள்வீர்கள். காரியங்களை கச்சிதமாக செய்து முடிப்பீர்கள். வழக்கத்திற்கு மாறான பணி தொந்தரவை கொடுத்தாலும் இறுதியில் வெற்றி கொடுக்கும். நீண்ட நாள் கனவுகள் கண்டிப்பாக நிறைவேறக்கூடும். மாறுபட்ட கோணத்தில் சிந்தித்து வெற்றி பெறுவீர்கள். என்று நல்ல அனுகூல பலனை பெற முடியுங்க. தடைப்பட்ட காரியம் கண்டிப்பாக தடை நீங்கும். பணம் பல வழிகளில் வந்து சேரக்கூடும். இந்த நாள் உங்களுக்கு கூட்டு முயற்சி கண்டிப்பாக வெற்றி கொடுக்குங்க. நினைத்த வாழ்க்கை அற்புதமாக அமைந்துவிடக் கொடுங்க. சித்திரை, யோகமான நல்ல பலன் ஏற்படக்கூடும். காலை நேரத்தில் நல்ல நல்ல செய்திகள் வரக்கூடுங்க. சொன்ன சொல்லை எப்படியும் காப்பாற்றி கொடுப்பீர்கள். இறைவன் சரணாகதி அடைவீர்கள். மறைமுக எதிர்ப்புகளையும் சமாளித்து வெற்றி பெறுவீர்கள். சுமூகமான உறவுகளை இன்று ஏற்படுத்திக் கொள்வீர்கள். இஷ்ட தெய்வ அருளை இன்று நீங்கள் ஏற்படுத்திக் கொள்வீர்கள். என்று காரியங்களில் உங்களுக்கு மெத்தனமான போக்கு ஏற்பட்டது. கண்டிப்பாக மாறிவிடக் கொடுங்க. என்று பணிகளை விரைவாக செய்து முடிக்க முடியுங்க. சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு குலதெய்வ வழிபாடு மனசுக்கு கண்டிப்பாக மகிழ்ச்சியை கொடுக்குங்க. துலாம் ராசினியர்கள் இன்று அனைவரிடத்திலும் அக்கறையுடன் பழகுவீர்கள். அனைவருக்கும் வேண்டியவற்றையும் செய்து கொடுப்பீர்கள். கலகலப்பான சூழல் எல்லாம் கண்டிப்பாக இருக்குங்க. இல்லத்தில் உங்களுக்கு நல்லது நடைபெறும் நாள் என்று கூட சொல்ல முடியுங்க. தடைகளும் தாமதங்களும் ஒரு பக்கம் இருந்தாலும் சமாளித்து விட முடியும். சேமிப்புகள் கொஞ்சம் கரையும் பார்த்துக் கொள்ளுங்கள். கொடுக்கல் வாங்கல்களை ஒழுங்குபடுத்திக் கொள்வது நல்லது. கவனமாக சில பணிகளை மேற்கொள்வது நல்லது. குடும்பத்தினர்களை அனுசரித்து செல்வது மிக நல்லது. வேலை பளு கொஞ்சம் கூடிவிடுங்க. இன்று புதிய வாய்ப்புகள் கிடைக்கப்பெற்று புதிய ஒப்பந்தங்களிலும் கையெழுத்திடுவீர்கள். காலை நேரம் மகிழ்ச்சியாகவே இருக்கக்கூடும். என்ன ஒன்று சோம்பேறித்தனமாக காணப்படுவீர்கள். இதுவரை வராமல் தடைப்பட்ட பணத்தொகை கையில் கண்டிப்பாக வந்து சேரும். வெளியூர் வெளிநாடுகளுக்கு செல்லக்கூடிய வாய்ப்புகளும் ஏற்படக்கூடுங்க. அதன் மூலம் உங்களுக்கு மேன்மைகளும் உண்டாகக்கூடும். உடன் இருக்கும் சக ஊழியர்களின் ஒத்துழைப்பும் கிடைக்குங்க. எதிலும் உங்களுக்கு மகிழ்ச்சி கொடுங்களாக இருக்கக்கூடும். பண வரவு கண்டிப்பாக இருக்கக்கூடும். சிரமப்படாமல் எதிலும் ஈடுபடுவீர்கள். சிறப்பான வாழ்க்கையை அமைத்துக் கொள்வீர்கள். இடம் பூமி மூலம் கூட உங்களுக்கு லாபம் கிடைக்கும். முன்னோர்கள் சொத்துக்களும் கண்டிப்பாக கையில் கிடைக்கும். இன்று பெண்களுக்கு இஷ்ட தெய்வ வழிபாடு
மனசுக்கு மகிழ்ச்சி கொடுக்குங்க. குலதெய்வ வழிபாடும் இன்று மகிழ்ச்சியை ஏற்படுத்தி கொடுக்கும். பெண்கள் இன்று ஆன்மீகத்தை தன்னை நிலைநிறுத்திக் கொள்வீர்கள். எந்த விஷயத்திலும் நீங்க தெளிவாக முடிவெடுப்பீர்கள். அது மட்டுமில்லை, கடன் பிரச்சனைகளுக்கு கூட நல்ல முடிவு கிடைக்க கொடுங்க. காதலை பொறுத்தவரை சிரமங்கள் இருக்காது. நீங்களாகவே குழம்பி போவீர்கள். காதல் கைகூடுமா கூடாதா என்று மனசுக்குள் நடுநில் ஓடிக்கொண்டிருக்கும். விட்டு பிடியுங்கள், பொறுமையாக இருங்கள். என்று மாணவர்கள் தடைகளை உடைத்தெறிந்து வெற்றி பெற முடியும். கல்வியில் உங்களுக்கு அற்புதம் நிகழக்கூடும். பாடங்களை நன்கு படிக்க வேண்டும். படித்த பாடங்களை எழுதி பார்க்க வேண்டும். சிரமம் இல்லாமல் எதையும் கற்றுக்கொள்ள வேண்டும். மாணவ கண்மணிகள் முயற்சிகளை மேற்கொண்டால் எதிலும் வெற்றி நிச்சயம். முக்கியமான பணியை நீங்க மேற்கொள்ளும் பொழுது பச்சை நிறத்தில் ஆடை அணிய வேண்டும். பச்சை உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படியே இந்த இனிய நாளில் காலையில் நீங்கள் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும் சிவபெருமான் வழிபாட்டையும் மேற்கொண்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்லது ஒரு முன்னேற்றம் ஏற்பட கொடுங்க. என்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை தெற்கு. அதிர்ஷ்ட எண் 6 மற்றும் 9. அதிர்ஷ்ட நிறம் பச்சை மற்றும் மஞ்சள் நிறம். நட்சத்திர பலன்கள் சித்திரை. என்று எடுக்கும் முடிவுகளில் தெளிவிருக்கட்டுங்க. குழப்பங்களை எல்லாம் சரி கட்டிவிட முடியும். ஆழ்ந்த உறக்கம் உங்களுக்கு ஏற்பட கொடுங்க. நெருக்கடிகளை சமாளித்து வெற்றி பெறுவீர்கள். இறைவன் வழிபாடு மனசுக்கு மகிழ்ச்சி கொடுக்குங்க. பிடித்தமான வேலைகளில் தன்னை ஈடுபடுத்திக் கொள்ள முடியும். இன்று உங்களுக்கு நல்லவைகள் நடக்கும் நாள் என்று சொல்ல முடியுங்க. சுவாதி. வெளிவட்டார தொடர்புகள் விரிவடையும். பிரச்சனைகளுக்கு கண்டிப்பாக தீர்வு கிடைக்க கொடுங்க. மன அழுத்தம் என்று விலகி செல்லக்கூடும். நல்லவரின் நட்பு என்று ஏற்பட கொடுங்க. சகோதர சகோதரிகளுக்கு வேண்டியவற்றை செய்து கொடுப்பீர்கள். இறைவன் வழிபாட்டில் மிகுந்த அக்கறை கொள்வீர்கள். இன்று உங்களுக்கு காலம் கடந்து சில பணிகள் நடைபெற கொடுங்க. முயற்சிகள் கண்டிப்பாக வெற்றி ஏற்படுத்தி கொடுக்குங்க. விசாகம். பணியில் ஏற்பட்ட தொய்வு விலகி செல்லக்கூடும். இறைவன் வழிபாடு மனசுக்கு மகிழ்ச்சி கொடுக்கும். பிடித்தமான வேலைகளில் தன்னை ஈடுபடுத்திக் கொள்வீர்கள். சிரமங்களை எல்லாம் ஓரளவு சரி கட்டி விடுவீர்கள். அற்புதமாக செயல்பட்டு வெற்றி பெறுவீர்கள். என்று காலம் கடந்து எந்த ஒரு பிரச்சனைகளுக்கும் தீர்வு கிடைக்கும். முக்கியமாக கடன் பிரச்சனைகளுக்கு முற்றுப்புள்ளி வைக்க கூடுங்க. இந்த நாள் உங்களுக்கு மகிழ்ச்சி மிக்க நாள் என்றே சொல்ல முடியுங்க. விருச்சிகம் ராசினியர்கள் என்று உங்களுக்கு எதிலும் மனோதைரியம் கண்டிப்பாக கூடிவிடுங்க. முயற்சிகளில் ஓரளவு முன்னேற்றம் ஏற்படக்கூடும். தெய்வீக நம்பிக்கை ஏற்படக்கூடும். திருப்பணிகளில் ஆர்வம் காட்டுவீர்கள். பொல்லாதவர்கள் உங்களை விட்டு விலகி செல்லக்கூடுங்க. மருத்துவ செலவுகள் ஒரு பக்கம் ஏற்பட்டு பின்னர் சரியாகும். பழைய பாக்கிகளை நாசுக்காக வசூல் செய்து விடுவீர்கள். உத்தியோக மாற்றம் கண்டிப்பாக உறுதியாக கொடுங்க. இன்று வாழ்க்கை துணையின் ஆதரவு உண்டாகக்கூடும். விளைச்சல் மிக சிறப்பாக இருக்கக்கூடும். அதாவது விவசாய துறையில் உள்ளவர்களுக்கு கண்டிப்பாக கொள்முதல் பொருட்களால் லாபம் ஏற்பட கொடுங்க. விலை பொருளுக்கு ஏற்ற விலையும் சந்தையில் கிடைப்பதினால் தாராள பணவரவு இருக்கும். புதிய முயற்சிகளை கையாண்டு அபிவிருத்தி பெருக்குவீர்கள். புதிய பூமி, நிலம், மனை போன்றவற்றை வாங்கும் யோகம் இருக்கின்றது. வண்டி வாகனம் யோகமும் இருக்கின்றது. தாய் வீட்டு சித்தனம் கண்டிப்பாக இருக்குங்க. தாயார் உடல்நிலையில் கொஞ்சம் அக்கறை எடுத்துக் கொள்வீர்கள். தாயில் உடல் நலமும் கண்டிப்பாக சரியாக கொடுங்க. இன்று தூரதேச பயணங்கள் செல்லப்பட்ட திட்டம் வெற்றியை கொடுக்கும். வெளிநாடு முயற்சி கண்டிப்பாக வெற்றியை கொடுக்கும். ஏற்றுமதி இறக்குமதி துறையில் உள்ளவர்களுக்கு லாபம் ஈட்டிக் கொள்ள முடியும். பங்கு சந்தைகளில் உள்ளவர்களுக்கும் லாபத்தை ஈட்டிக் கொள்ள முடியும். இன்று உங்களுக்கு மற்றற்ற செல்வம் கண்டிப்பாக கூடிவிடுங்க. பெண்கள் அயராமல் உழைத்துக் கொண்டிருப்பீர்கள். தேவைகளை ஓரளவு பூர்த்தி செய்து கொள்வீர்கள். இஷ்ட தெய்வ வழிபாட்டினையும் மேற்கொள்வீர்கள். பெண்களுக்கு இன்று பிடித்தமான வேலைகளை தன் ஈடுபடுத்திக் கொள்ள முடியுங்க. மகிழ்ச்சி மிக்க நாளாக கண்டிப்பாக இருக்க கொடுங்க. பெண்கள் முழு முயற்சி எடுத்தால் எதிலும் வெற்றி இருக்கும். காதல் போன்ற விஷயங்களில் தெளிவு வேண்டும். குழப்பம் வேண்டாம். நம்பிக்கொண்டு செயல்படுங்கள். வெற்றி நிச்சயம். காதல் குழப்பத்தை ஏற்படுத்தினாலும் கண்டிப்பாக முன்னேற்றத்தையும் கொடுக்கும். என்று மாணவர்கள் எதையும் யோசித்து செய்யுங்கள். கல்விக்கான முயற்சிகள் கண்டிப்பாக வெற்றி கொடுக்குங்க. உயர்கல்வி மிக சிறப்பாக அமைந்துவிடக்கூடும். மாணவருக்கு இன்று எதிலும் புதுமை படைக்கும் நாளாக இருக்க கொடுங்க. புது புது விஷயங்களில் ஆர்வம் செல்லக்கூடும். கலைத்தொழில் மிகுந்த ஆர்வம் இருக்குங்க. முக்கியமான பணியை நீங்க மேற்கொள்ளும் பொழுது நீல நிறத்தில் ஆடை அணிய வேண்டும். நேரம் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படியே இந்த இனிய நாளில் காலையில் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும் சிவபெருமான் வழிபாட்டையும் மேற்கொண்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்பட கொடுங்க. என்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை வடக்கு. அதிர்ஷ்ட எண் 6 மற்றும் 9. அதிர்ஷ்ட நிறம் நீலம் மற்றும் மஞ்சள் நிறம். நட்சத்திர பலன்கள் விசாகம். என்று நீங்க பொறுமையின் சிகரமாக காணப்படுவீர்கள். காலையில் கொஞ்சம் சீக்கிரமாக எழுந்திருங்கள். பொறுப்புடன் செயல்படுங்கள். முக்கிய முடிவில் குடும்பத்திடம் கலந்து ஆலோசித்து எடுக்க பாருங்கள். ஏற்றுமதி இறக்குமதி துறையில் முன்னேற்றம் இருக்குங்க. பங்கு சந்தைகளில் நல்ல லாபத்தை ஈட்டிக்கொள்ள முடியுங்க. அனுஷம். பிடித்தமான உணவுகளை உண்டு மிழ்வீர்கள். காலப்போக்கில் உடைய பிரச்சனைகள் அனைத்தும் சரியாகும். நிம்மதி பெருமூச்சு விடுவீர்கள். நிர்வாகம் தொடர்பான பிரச்சனைகளுக்கு முடிவு கட்டுவீர்கள். பிரச்சனையை நீங்க சரிவர புரிந்து கொண்டு செயல்படுவீர்கள். ஆக்கப்பூர்வமான யோசனைகள் மனதிற்குள் தோன்றும். நியாயம் நேர்மை கருதி எந்த ஒரு முடிவும் தெளிவாக எடுப்பீர்கள். கேட்டை. அனைவரும் பெருமைப்படும் விதமாக செயல்படுவீர்கள். என்று பங்குச் சந்தைகளில் லாபம் ஈட்டிக் கொள்வீர்கள். கமிஷன் துறையிலும் லாபம் ஈட்டிக் கொள்வீர்கள். இடம் பூமி மூலம் லாபம் கிடைக்க கொடுங்க. முன்னோர்கள் ஆசையும் உங்களுக்கு பரிபூர்ணமாக கிடைக்கக்கூடும். என்று கடந்து வந்த பாதையில் ஏற்பட்ட சிக்கலும் விலகி செல்லக்கூடும். நிர்வாகம் தொடர்பான பிரச்சனைகளுக்கு முடிவு கட்டுவீர்கள்.
இந்த நாள் நீங்க முன் யோசனையுடன் செயல்பட்டால் எதிலும் முன்னேற்றம் இருக்குங்க. தனுசு ராசி நேயர்கள் என்று சில பணிகளை முன்னெச்சரிக்கையுடன் செய்வது நல்லதுங்க. யோகமான நல்ல பலன் எல்லாம் வந்து கொண்டு தான் இருக்கின்றது. முயற்சி கண்டிப்பாக திருவினையாக்கும், பயப்பட வேண்டாம். தொலைபேசி வழி தகவல் மூலம் நல்ல செய்திகளும் வரக்கூடும். ஆன்மீக பயணங்கள் சிறப்பான முறையில் கண்டிப்பாக சென்று வருவீர்கள். மற்றவர்கள் கடுமையாக நினைக்கும் வேலை ஒன்றை நீங்கள் கச்சிதமாக செய்து முடிப்பீர்கள். எளிமையாகவும் செய்து முடிப்பீர்கள். உடன்பிறப்புகள் உதவிக்கரம் நீட்ட முன் வருவார்கள். வாழ்க்கை தேவைகளை ஓரளவு பூர்த்தி செய்து கொள்வீர்கள். பணி நிரந்தரம் பற்றிய தகவல் கண்டிப்பாக வந்து சேருங்க. மக்களுக்கு கொடுத்த வாக்குறுதிகளை காப்பாற்ற முயற்சிகளை மேற்கொள்வீர்கள். பதவிக்கு இருந்த இடையூறுகள் எல்லாம் விலகி செல்லக்கூடும். அரசாங்க தொடர்புகள் கண்டிப்பாக மகிழ்ச்சியை கொடுக்கும். உடன் இருப்பவர்கள் உங்களை கண்டிப்பாக சரியான முறையில் வழிநடத்துவார்கள். உயர்வுக்கான வழிகளை இன்று நீங்க அமைத்துக் கொள்வீர்கள். உடைய வார்த்தைகளில் இன்று தெளிவு இருக்குங்க, மதிப்பு இருக்குங்க, மகிழ்ச்சியான சூழம் இருக்குங்க. மதிப்பு மரியாதையும் கண்டிப்பாக கூடுங்க. இறைவன் சரணாகதி அடைவீர்கள். நிம்மதி பெருமூச்சு விடுவீர்கள். உறவினர் வருகை இன்று இருக்கக்கூடும். தேவையற்ற வீண் பேச்சுக்களை குறைப்பதன் மூலம் குடும்பத்தில் அமைதி ஏற்படக்கூடும். நல்லவர்களின் நட்பு இன்று இருக்கக்கூடுங்க. இன்று உங்களுடைய பொருளாதாரத்தை அடுத்த கட்டத்திற்கு எடுத்து செல்லக்கூடும். பெண்கள் நியாயமான விஷயங்களை தன் ஈடுபடுத்திக் கொள்வீர்கள். குழப்பங்களை எல்லாம் சரி கட்டி விடுவீர்கள். பெண்களுக்கு யோகமான நல்ல பலன் ஏற்படக்கூடும். முடிவுகளில் தெளிவு ஏற்படக்கூடும். பெண்கள் இன்று இந்த இனிய நாளை கொண்டாடி மகிழ முடியுங்க. காதலை பொறுத்தவரை கவனம் கொள்ளுங்கள். அவசரப்பட்டு விட வேண்டாம். காதல் வெற்றி நடை போடும், பயப்படவும் வேண்டாம். எதையும் யோசித்து செய்யுங்கள். இன்று மாணவர்கள் கல்வியில் கண்டிப்பாக ஜெயிக்க முடியும். உயர்கல்வியும் சிறப்பாக அமைந்துவிடக்கூடும். வெளிநாடு சென்று படிக்கக்கூடிய ஆசைகளும் கனவுகளும் கண்டிப்பாக நிறைவேறும். கலைத்துறையிலும் மிகுந்த ஆர்வம் இருக்கும். இன்று மாணவர்களுக்கு நல்லவைகள் நடக்கும் நாள் என்று சொல்ல முடியுங்க. முக்கியமான பணியை நீங்கள் மேற்கொள்ளும் பொழுது வெள்ளை நிறத்தில் ஆடிய வேண்டும். வெள்ளை நிறம் அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படியே இந்த இனிய நாளில் காலையில் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும் சிவபெருமான் வழிபாட்டையும் மேற்கொண்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்படக்கூடும். என்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை தெற்கு. அதிர்ஷ்ட எண் 6 மற்றும் 7 மற்றும் 9. அதிர்ஷ்ட நிறம் வெள்ளை மற்றும் மஞ்சள் நிறம். நட்சத்திர பலன்கள். மகரம் என்று உங்களுக்கு இக்கட்டான சூழல் நிலவினாலும் கண்டிப்பாக சாதிக்க முடியுங்க. சோதனையும் கடந்து கண்டிப்பாக வெற்றி பெற முடியுங்க. இறைவன் சரணாகதி அடைவீர்கள். நிம்மதி பெருமூச்சு விடுவீர்கள். இறைவன் அருளும் உங்களுக்கு பரிபூர்ணமாக இருக்குங்க. தொலைபேசி வழி தகவலும் மகிழ்ச்சி கொடுக்குங்க. கொடுத்த வாக்குறுதியை எப்படியும் காப்பாற்றி கொடுப்பீர்கள். என்று உங்களுக்கு நினைத்தது நிறைவேறும் நாளாக இருக்க கொடுங்க. பூராடம் மன கஷ்டம் கண்டிப்பாக விலகி செல்லக்கூடும். பணி நிரந்தரம் பற்றிய தகவல் வந்து சேரக்கூடும். எடுத்தம் கவுத்தம் என்று எதிலும் ஈடுபட மாட்டீர்கள். இடையூறு கொடுத்தவர்கள் விலகி செல்வார்கள். என்று அனைவருக்கும் நீங்க உறுதித்தன்மை மட்டும் கொடுக்க வேண்டாம். நீங்கள் உண்டு உங்கள் பணி உண்டு இருக்க பாருங்கள், அது போதும். பழைய வாகனத்தை விற்றுவிட்டு புதிய வாகனம் வாங்கக்கூடிய யோகமும் இருக்குங்க. உத்திராடம் நேர்கொண்ட பார்வையால் இன்று நேர்மையை வெளிப்படுத்துவீர்கள். சொன்ன சொல்லை எப்படியும் காப்பாற்றிக் கொடுப்பீர்கள். வீண் பேச்சுக்களை மட்டும் குறைத்துக் கொள்ளுங்கள். குடும்பத்தில் அமைதி கண்டிப்பாக நிலவும். கொடுத்த வாக்குறுதியும் எப்படியும் காப்பாற்றிக் கொடுப்பீர்கள். என்று உங்களுக்கு பங்கு சந்தைகள் மூலம் லாபம் கிடைக்குங்க. மடல் மூலமும் உங்களுக்கு மகிழ்ச்சியான தகவல் கண்டிப்பாக வரக்கூடுங்க. மகரம் ராசினியர்கள் என்று கொடுத்த வாக்குறுதிகளை எப்படியும் காப்பாற்றிக் கொடுப்பீர்கள். கொடுக்கல் வாங்கல் அனைத்தும் இன்று ஒழுங்காக இருக்கக்கூடும். வாகன மாற்றம் பற்றிய சிந்தனை இன்று மேலோங்கி விடக்கூடும். சுணங்கிய காரியங்கள் அனைத்தும் சுறுசுறுப்பாக நடைபெறக்கூடுங்க. பிரிந்து சென்றவர்கள் பிரியமுடன் வந்து இணைவார்கள். பூர்வீக சொத்துக்களை வாங்கக்கூடிய முயற்சி கண்டிப்பாக கை கொடுக்கும். என்று பொருளாதார நிலையில் சிறப்பான முன்னேற்றம் இருக்கும். பொன் பொருள் ஆடை ஆபரண சேர்க்கை ஏற்படக்கூடும். உற்றார் உறவுகளின் ஆதரவுகள் இன்று மகிழ்ச்சி கொடுப்பதாக இருக்குங்க. தெய்வீக தரிசனங்களுக்காக பயணங்களை மேற்கொள்வீர்கள். பெயர் புகழ் அதிகரிக்கக்கூடிய காலகட்டம் என்றே சொல்ல முடியும். உத்தியோகஸ்தர்கள் தங்களது சாமர்த்தியமான பேச்சால் எல்லாவற்றையும் திறமையாக செய்து முடித்து பாராட்டுகள் கிடைக்கப் பெறுவீர்கள். அதிர்ஷ்டம் ஒரு பக்கம் தேடி வரக்கூடுங்க. நல்ல நட்பு என்று வரக்கூடுங்க. கலை சார்ந்த விஷயங்களை தன்னை ஈடுபடுத்திக் கொள்ள முடியும். கோரிக்கைகள் ஒரு பக்கம் நிறைவேறக்கூடும். என்று இறைவன் சரணாகதி அடைவீர்கள். நிம்மதி பெருமூச்சு விடுவீர்கள். எடுத்த முயற்சியும் அற்புதமாக செய்து முடிப்பீர்கள். என்று பொழுதுபோக்கு நிகழ்ச்சிகளிலும் பங்கு கொள்வீர்கள். இறைவன் வழிபாடு மனசுக்கு மகிழ்ச்சி கொடுக்கும். ஆன்மீக பயணங்கள் ஓரளவு வெற்றியை ஏற்படுத்தி கொடுக்கும். பெண்கள் குடும்பம் தொடர்பான பிரச்சனைகளுக்கு தீர்வு காண முடியுங்க. பெண்கள் இன்று உழைப்பால் உயர்ந்து காட்ட முடியும். பிடித்தமான உணவுகளை உண்டு மழ முடியும். காலப்போக்கில் உங்களுடைய பிரச்சனைகள் அனைத்தும் சரியாகும், பயப்பட வேண்டாம். பெண்களுக்கு இன்று வீடு மாற்றம் மகிழ்ச்சியை கொடுக்கும். காதல் போன்ற விவகாரங்கள் மகர ராசி நேயர்களை பொறுத்தவரை கொஞ்சம் சிக்கலை ஏற்படுத்தி தான் சரிப்படுத்தும். விட்டு பிடியுங்கள், பொறுமையாக இருங்கள், அமைதி மேற்கொள்ளுங்கள், கோபப்பட வேண்டாம். இன்று மாணவர்கள் எதிலும் புதுமை படைக்கும் நாளாக இருக்க கொடுங்க. பிடித்தமான வேலைகளை தன் ஈடுபடுத்திக் கொள்ள முடியுங்க. மகிழ்ச்சியான சூழலும் கண்டிப்பாக இருக்குங்க. மாணவர்கள் இன்று பெருந்தன்மையுடனும் நடந்து கொள்வீர்கள். கல்விக்கான முயற்சிகளில் கண்டிப்பாக வெற்றி பெறுவீர்கள். முக்கியமான பணியை நீங்கள் மேற்கொள்ளும் பொழுது வெள்ளை நிறத்தில் ஆடிய நீ வேண்டும். வெள்ளை நிறம் அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படியே இந்த இனிய நாளில் காலையில் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும் சிவபெருமான் வழிபாட்டையும் மேற்கொண்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள்.
நல்லதொரு முன்னேற்றம் ஏற்பட கொடுங்க. என்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை வடக்கு. அதிர்ஷ்ட எண் 3 மற்றும் 6 மற்றும் 9. அதிர்ஷ்ட நிறம் வெள்ளை மற்றும் சிவப்பு நிறம். நட்சத்திர பலன்கள் உத்திராடம். என்று அனைவரும் பெருமைப்படும் விதமாக நடந்து கொள்வீர்கள். பூர்வீக சொத்துக்கள் வாங்கும் முயற்சி கண்டிப்பாக கை கொடுக்கும். பிரிந்து சென்றவர்கள் பெரியமுடன் வந்து இணைய கொடுங்க. சுணங்கிய காரியங்கள் கண்டிப்பாக சுறுசுறுப்படைய கூடும். வாகன மாற்றம் பற்றி சிந்தனை மேற்கொள்வீர்கள். புதிய வாகனம் வாங்கக்கூடிய யோகத்தையும் ஏற்படுத்திக் கொள்வீர்கள். திருவோணம். தாயின் உடல் ஆரோக்கியத்தில் சிறு அக்கறை எடுத்துக் கொள்ளுங்கள். கொடுக்கல் வாங்கல்களை ஒழுங்குபடுத்திக் கொள்ளுங்கள். நியாயமான கோரிக்கைகள் நிறைவேற கொடுங்க. பொன் பொருள் சேர்க்கை ஏற்பட கொடுங்க. யாரிடமும் இன்று நீங்க அதிக வட்டி தொகைக்கு கடன் வாங்க வேண்டாம். இருக்கும் கடனை அடைப்பதற்கு முயற்சிகளை மேற்கொள்ளுங்கள். அது உங்களுக்கு வெற்றியாக அமைந்துவிடக் கொடுங்க. அவிட்டம். சோதனையும் கடந்து வெற்றி பெறுவீர்கள். சாதிக்கக்கூடிய மனப்பக்குவத்தை உருவாக்கிக் கொள்வீர்கள். நேரம் காலம் கடந்து எதிலும் ஈடுபடுவீர்கள். அதிர்ஷ்டம் ஒரு பக்கம் தேடி வரக்கூடுங்க. நிலவில் உள்ள பணம் கண்டிப்பாக வரக்கூடுங்க. நிர்வாகம் உங்களுக்கு சிறப்பாக அமைந்துவிடக்கூடும். அரசாங்கம் தொடர்பான பணியில் முன்னேற்றம் ஏற்படக்கூடும். முயற்சி பண்ணுங்கள். என்று பாராட்டு மழையில் கண்டிப்பாக நினைவீர்கள். கும்பம் ராசினியர்கள் என்று உங்களுக்கு மனம் நிம்மதியாக காணப்பட கொடுங்க. முயற்சிகளில் ஓரளவு முன்னேற்றம் இருக்க கொடுங்க. உறவினர்கள் வருகையும் இருக்க கொடுங்க. இல்லத்திலும் உள்ளத்திலும் மகிழ்ச்சியும் கொடுங்க. சிறப்பாக செயல்பட்டு வெற்றி பெறக்கூடிய சூழலும் இருக்குங்க. பிள்ளைகள் நலன் கருதி எடுத்த முயற்சி வெற்றி கொடுக்கும். கடந்த கால நினைவுகளும் மூழ்கி காணப்படுவீர்கள். சுப செலவுகள் ஒரு பக்கம் உண்டாகும். பிள்ளைகள் மூலம் உதிரி வருமானங்கள் வந்து சேருங்க. வீடு கட்டும் பணியில் ஆர்வம் காட்டுவீர்கள். முயற்சிகளில் கண்டிப்பாக வெற்றி பெறுவீர்கள். காலம் கடந்து சில பணிகள் நடைபெறக்கூடும். கூட்டுத் தொழில் லாபத்தை ஏற்படுத்தி கொடுக்கும். வியாபாரம் தொடர்பான பயணங்கள் செல்லப்பட்ட திட்டம் வெற்றி கொடுக்கும். உடல்நிலையில் சோர்வும் மந்தமான நிலைகள் தோன்ற கொடுங்க. எடுக்கும் காரியங்களை சுறுசுறுப்பாக செய்து முடிக்க முடியும். திருமண வயதை அடைந்தவர்களுக்கு சிறப்பான மன வாழ்க்கை அமைந்துவிடக்கூடும். சிலர் நினைத்தவரையே கரம் பிடிக்கக்கூடிய சூழல் இருக்குங்க. உங்களுடைய காதல் கண்டிப்பாக கை கொடுங்க. நம்பிக்கையை மட்டும் இழக்க வேண்டாம். அதேபோல் ஏற்றுமதி இறக்குமதி துறையில் உள்ளவர்களுக்கு புதிய ஆர்டர்கள் ஒப்பந்தங்கள் கையெழுத்தாக கூடும். பங்கு சந்தைகளில் உள்ளவர்களுக்கு நல்ல பங்குகள் மூலம் லாபம் கிடைக்கும். உடைய முதலீடுகளையும் நீங்கள் அதிகப்படுத்துவீர்கள். இருந்தாலும் கடன் வாங்கியெல்லாம் முதலீடுகள் செய்ய வேண்டாம், பார்த்துக் கொள்ளுங்கள். எந்த ஒரு விஷயத்தையும் தெளிவாக அணுகுங்கள். பயணங்களின் பொழுது ரொம்ப கவனமாக இருக்க பாருங்கள். பெண்கள் தூர தேசத்து பயணங்கள் செல்லப்பட்ட திட்டம் வெற்றியை கொடுக்கும். ஆடை அலங்கார பொருட்கள் வாங்கக்கூடிய சூழல் இருக்கும். பெண்களுக்கு மற்றற்ற செலவுகள் ஓடிக்கொண்டே இருக்கும். கையில் காசு வருவது போல் இருக்குமே தவிர செலவுகள் இருந்து கொண்டே தான் இருக்கும். இன்று மாணவர்கள் மிகவும் பொறுப்பாக இருங்கள். வாழ்க்கை தரத்தை மேம்படுத்திக் கொள்வீர்கள். கல்வியில் மிகுந்த அக்கறை கொள்வீர்கள். படித்து முன்னேற வேண்டும் என்ற எண்ணத்தையும் வளர்த்துக் கொள்வீர்கள். மாணவர்களுக்கு ஓரளவு சிரமங்கள் திருந்து நிம்மதி ஏற்பட கொடுங்க. கல்வியில் முன்னேற்றமும் இருக்க கொடுங்க. முக்கியமான பணியை நீங்கி மேற்கொள்ளும் பொழுது பச்சை நிறத்தில் ஆடியணை வேண்டும். பச்சை உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படியே இந்த இனிய நாளில் காலையில் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும் சிவபெருமான் வழிபாட்டையும் மேற்கொண்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்படக்கூடும். என்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை தெற்கு. அதிர்ஷ்ட எண் 1 மற்றும் 3 மற்றும் 5. அதிர்ஷ்ட நிறம் பச்சை மற்றும் மஞ்சள் நிறம். நட்சத்திர பலன்கள் அவிட்டம். என்று மற்றவர்கள் பெருமைப்படும் விதமாக நடந்து கொள்வீர்கள். வாய்ப்புகளை எல்லாம் சிறப்பான முறையில் அமைத்துக் கொள்வீர்கள். பங்கு சந்தையில் உள்ளவர்களுக்கு நல்ல பங்குகள் மூலம் லாபம் கிடைக்கும். அயலாட்டு முயற்சி கூட கண்டிப்பாக வெற்றி கொடுக்குங்க. உடல் சோர்வாக இருந்தாலும் மந்தமாக இருந்தாலும் நடக்க வேண்டிய காரியங்கள் சிறப்பாக நடக்கும். மாலை நேரத்தில் கொஞ்சம் சுறுசுறுப்பை மேம்படுத்திக் கொள்ளுங்கள். உணவு விஷயங்களை கட்டுப்பாடு வேண்டும் பார்த்துக் கொள்ளுங்கள். சதயம். எதிரிகள் தவிடுபொடி ஆக கொடுங்க. சுறுசுறுப்புடன் செயல்பட்டால் வெற்றி ஏற்படக்கூடும். அனைத்து விஷயங்களிலும் இந்த ஆர்வம் காட்டுவீர்கள். வீடு கட்டும் முயற்சி கூட கண்டிப்பாக வெற்றி கொடுக்கும். உதறி பண வருமானங்கள் கண்டிப்பாக வரக்கூடுங்க. நேர்மையை வெளிப்படுத்துவீர்கள். இன்று வாழ்க்கை தரத்தை மேம்படுத்திக் கொள்வீர்கள். என்று உடைய காதல் கை கொடுங்க. இந்த நாள் உங்களுக்கு இனிய நாளாக அமைந்துவிடக் கொடுங்க. புரட்டாத்தி. என்று சிலருக்கு புதிய பூமி மனை வாங்கக்கூடிய சூழல் இருக்கின்றது. நட்பிடம் அன்பை வெளிப்படுத்துவீர்கள். காரியங்களை கச்சிதமாக செய்து முடிப்பீர்கள். உறவுகளிடம் ஏற்பட்ட விரிசல் விலகி செல்ல கொடுங்க. நல்லதொரு புரிதல் உணர்வை ஏற்படுத்திக் கொள்வீர்கள். நீண்ட நாட்களாக எதை வாங்க வேண்டும் என்று நினைத்தீரோ கண்டிப்பாக உங்களால் வாங்க முடியும். உங்க வாழ்க்கை அடுத்த கட்டத்திற்கு செல்லக்கூடும். அன்பும் பண்பும் நிலைத்து காணப்படக்கூடும். கலைத்துறையில் மிகுந்த ஆர்வம் இருக்க கொடுங்க. இந்த நாள் ஓரளவு இனிமையான நாளாக கண்டிப்பாக செல்ல கொடுங்க. மீனம் ராசினியர்கள் இன்று பாதுகாப்பு பணியில் தன்னை தயார்படுத்திக் கொள்வீர்கள். குடும்பத்துக்கு வேண்டியவற்றையெல்லாம் செய்து கொடுப்பீர்கள். உணர்ச்சி வசப்படுவீர்கள். கொஞ்சம் கோபப்படுவீர்கள். அதனை மட்டும் குறைத்துக் கொள்ளுங்கள். நல்லவைகள் ஒரு பக்கம் கண்டிப்பாக நடக்குங்க. மன தடுமாற்றம் குழப்பம் இருந்தாலும் சரியாக கொடுங்க. அடுத்தவருடைய உணர்வுகளுக்கு மதிப்பு கொடுப்பீர்கள். நேர்மையை நிலைநாட்டி எதிலும் ஈடுபடுவீர்கள். சொக்க தங்கமாக காணப்படுவீர்கள். என்று பொதுநல சிந்தனையுடனும் செயல்படுவீர்கள். புதிய முயற்சி கண்டிப்பாக வெற்றி கொடுக்கும். இஷ்ட தெய்வ அருளும் துணையாக இருக்க கொடுங்க. நிகழ்வுகளால் கொஞ்சம் அதிருப்தி அடைவீர்கள். மனசுக்குள் மற்றற்ற மகிழ்ச்சி கூடிவிடும். எதிர்மறையாக பேசுவோரிடம் விலகி இருப்பது நல்லது. என்று ஒருமுறைக்கு இருமுறை யோசித்து எதையும் செய்ய வேண்டும். கணவன் மனைவிக்கிடையே அன்பு உருவாக கொடுங்க. நெருக்கமும் கூடிவிடும்.
வீட்டு உபயோகப் பொருட்கள் வாங்கக்கூடிய சூழல் இருக்குங்க. எதிர்பார்த்த சுப செய்திகள் கண்டிப்பாக வரக்கூடும். இன்று நீங்க எளிதில் மற்றவருடன் கருத்து வேற்றுமை ஏற்படாமல் பார்த்துக் கொள்வீர்கள். குடும்பம் தொடர்பான கவலைகள் ஏற்பட்டாலும் கண்டிப்பாக சரியாகும். குடும்பத்தை பற்றிய பிரச்சனைகள் ஒரு பக்கம் இருந்தாலும் அதை சமாளித்து வெற்றி நடை போட முடியுங்க. எல்லோர் மத்தியிலும் தலை நிமிர்ந்து நடைபெறுங்கள். ஆன்மீக எண்ணங்களை வளர்த்துக் கொள்வீர்கள். தொழில் வியாபாரத்தை அடுத்த கட்டத்திற்கு எடுத்து செல்வீர்கள். தொழில் விரிவாக்கம் செய்யும் முயற்சியில் வெற்றி காண்பீர்கள். இன்று நீங்க தேவையான பண உதவியும் பெற்றுக் கொள்வீர்கள். போட்டிகள் பற்றிய கவலைகள் ஏற்பட்டு பின்னர் சரியாகுங்க. எதையும் சமாளிக்க முயலுவீர்கள். இன்று உங்களுக்கு நல்லவைகள் கண்டிப்பாக நடக்க ஆரம்பிக்குங்க. பெண்கள் அந்நிய தேச பயணங்கள் செல்லப்பட்ட திட்டம் வெற்றி கொடுக்கும். கூடுதலாக பணவரவை ஏற்படுத்திக் கொள்ள முடியும். பெண்கள் உழைப்பால் உயர்ந்து காட்ட முடியும். இன்று மனக்கவலை நெருக்கடிகள் இருந்தாலும் கண்டிப்பாக பெண்களுக்கு சரியாக கொடுங்க. காதல் மனக்கவலை ஏற்படுத்தாது, பயப்பட வேண்டாம். காதலுக்காக எடுக்கும் முடிவுகள் வெற்றி கொடுக்கும். பயம் இல்லாமல் எதையும் செய்யுங்கள், அது போதும். குடும்பத்தாரிடம் கலந்து பேசி எதையும் முடிவு காணுங்கள், அது போதுங்க. இன்று மாணவர்கள் நம்பிக்கைகள் நடைபெறும் நாளாக இருக்க கொடுங்க. தன்னிச்சையாக செயல்படக்கூடிய சூழலும் இருக்குங்க. இல்லத்தில் பேசி எந்த ஒரு முடிவும் காண்பது நல்லது. மாணவ கண்மணிகள் ஒரு முறைக்கு இருமுறை யோசித்து எதிலும் ஈடுபடுவது மிக நல்லது. படியுங்கள், நன்கு படியுங்கள், அது உங்களுக்கு வெற்றியை கொடுக்கும். அரசாங்க தேர்வுகளுக்கு தயாராகி வருங்கள், அது இன்மேலும் உங்களுக்கு வெற்றி ஏற்படுத்தி கொடுக்கும். என்று முக்கியமான பணியை நீங்க மேற்கொள்ளும் பொழுது இளம் பச்சை நிறத்தில் ஆடிய இணை வேண்டும். இளம் பச்சை உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படியே இந்த இனிய நாளில் காலையில் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும் சிவபெருமான் வழிபாட்டையும் மேற்கொண்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு பாருங்கள், நல்லதொரு முன்னேற்றம் ஏற்பட கொடுங்க. என்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை தெற்கு. அதிர்ஷ்ட எண் 7 மற்றும் 9. அதிர்ஷ்ட நிறம் பச்சை மற்றும் மஞ்சள் நிறம். நட்சத்திர பலன்கள். போராட்டாத்தி. இன்று உங்களுக்கு மனம் கண்டிப்பாக தெளிவடையுங்க. காரியங்கள் ஓரளவு கைகூடக்கூடிய சூழல் இருக்கின்றது. முயற்சிகளில் கண்டிப்பாக முன்னேற்றம் இருக்குங்க. நெடுநாள் ஆசைகள் கண்டிப்பாக நிறைவேறும். கொடுத்த வாக்கை எப்படியும் காப்பாற்றிக் கொடுப்பீர்கள். அனைவரிடத்திலும் எண்முகம் கொடுத்து பேசுவீர்கள். இன்று வாய்ப்புகளை அற்புதமாக பயன்படுத்திக் கொள்வீர்கள். நிதி சம்பந்தப்பட்ட விஷயங்களை தெளிவுபடுத்திக் கொள்வீர்கள். முன் கோபத்தை மட்டும் குறைத்துக் கொள்ளுங்கள், அது போதுங்க. இன்று உங்களுக்கு பண பிரச்சனைகள் தீரும் நாள் என்று சொல்ல முடியுங்க. உத்திரட்டாத்தி. இந்த நாள் பொருளாதாரம் உங்களுக்கு சீராக இருக்க கொடுங்க. மனசுக்கு பிடித்தமான இடத்திற்கு சென்று வருவீர்கள். முடிவுகளை லாபகமாக எடுப்பீர்கள். இறைவன் வழிபாடு மனசுக்கு மகிழ்ச்சி கொடுக்கும். ஓரளவு தொட்டது தொடங்கும் நாளாக இருக்க கொடுங்க. நேர்மையை நிலைநிறுத்தி எதிலும் ஈடுபடுவீர்கள். அடுத்தவரிடம் வீண் விவாதம் பேசி நேரம் செலவிட வேண்டாம். பிரச்சனைகளுக்கு கண்டிப்பாக தீர்வு காண்பீர்கள். முடிவுகளை லாபகமாக எடுப்பீர்கள். இன்று உங்களுக்கு மன அழுத்தம் குறைகள் இருந்தது கண்டிப்பாக சரியாகும். முடிவுகளில் தெளிவு ஏற்பட கொடுங்க. உத்திரட்டாத்தி நட்சத்திரக்காரர்கள் பயணங்கள் மேற்கொள்ளக்கூடிய சூழலை ஏற்படுத்திக் கொள்வீர்கள். இன்று உங்களுக்கு நன்மைகள் தேடி வரும் நாள் என்று சொல்ல முடியுங்க. ரேவதி. அடுத்த ஒரு விஷயத்தில் மட்டும் தலையிட வேண்டாம். பொறுப்புகளை ஏற்றுக்கொள்ளும் பொழுது கவனமாக ஏற்றுக்கொள்ளுங்கள். முடிவுகளில் கண்டிப்பாக தெளிவு வேண்டும். இருப்பதை வைத்துக்கொண்டு சிறப்புடன் வாழ்வீர்கள். நிதி சம்பந்தப்பட்ட விஷயங்களை தெளிவுபடுத்திக் கொள்வீர்கள். ஆதாயம் உங்களுக்கு சீராக வர கொடுங்க. அடுத்தவருக்கும் உதவியாக காணப்படுவீர்கள். ருசியான உணவுகளை உண்டு மழுவீர்கள். இருந்தாலும் காரமான உணவுகளை எடுத்துக்கொள்ள வேண்டாம், பார்த்துக் கொள்ளுங்கள். நல்ல மனசுக்கு நல்லது நடக்கும். முயலுங்கள், முடியாதது ஏதும் இல்லைங்க. நண்பர்களே, அடுத்த வீடியோ பதிவினை தேர்வு செய்வதற்கு முன் புகழ் மீடியாவை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். நன்றி. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.